ரஹ்மான் சார், ரஹ்மான் சாரோட ரஹ்மான் சார் பற்றி பேசணும்னா நிறையா பேசிட்டே இருக்கேன். தேங்க்யூ பேச லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. வரேன் வரேன் வரேன். ரஹ்மான் சார், தேங்க்யூ சார். சின்ன வயசுலேருந்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன், இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ரஹ்மான் சாரோட எனக்கு நிறைய ட்ராவல் இருந்திருக்கு. பட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூமெண்ட் எதுனா, ஒரு டைமில் அந்த பீப் சாங்னு ஒரு சாங் வந்தப்போ அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டைம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து எனக்காக வந்து அந்த டீசருக்கு வந்து ஒரு டைலாக்ல இருந்தது ஒரு டீசரு. பட் சார் வந்து ஊருக்கு போகாமல் இருந்து இல்லை நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டு ஒரு டீசரை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண சாங் தான் தள்ளி போகாதே. ஸோ அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன். எனக்காக நிறையா செஞ்சுருக்கீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா படத்துக்கு அப்புறம் நான் வந்து வெளியில் வந்து ஒரு படத்தில் பாட்டு பாடினேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது ரஹ்மான் சார் தான். ஸோ அது ஏன் நான் இன்னைக்கு சொல்கிறேன்னா, அவர் என்ன நினச்சி எனக்கு கொடுத்தாருன்னு தெரியல. இது வரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா தெரியல, ஹிந்தி வரைக்கும் பாடியிருக்கேன். கிட்டத்தட்ட 150 சாங் பாடியிருக்கேன் சார் உங்களால். தேங்க்யூ ஸோ மச் சார்.